அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான பதிவு தான், தொழிலாளிகளுக்கு உண்டான பதிவு தான். இந்த காலத்தில் தொழிலுன்னா 6 மணி டு 9 மணி 10 மணி 12 மணி வரைக்கும் கூட நாங்கள்லாம் வேலை செஞ்சுருக்கோம். இந்த காலத்து என் மகனுங்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அந்த டைமு. 1 மணி அதான் சாப்பிட்ணும், போய் சரக்கு அடிக்கணும், இந்த மாதிரி ரொம்ப நல்லவங்கிறாங்க. எப்போ 12 அது வேறு விஷயம், அவங்கவுங்களுடைய இது. ஆனால் தொழிலை மதிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொழிலை மதிக்காதனா வேலை செஞ்ச டூல்ஸை கூட எடுத்து வைக்க மாட்றாங்க. அப்படி காலில் மெரிச்சின்னு வேலை செய்கிறது. ஒரு தொழில் இருக்குன்னு என்ன, அது தொழில் தான் கடவுள். ஃபஸ்ட்டு கடவுளே தொழில் தான். அப்பா அம்மாவுக்கு அடுத்தது தொழில் தான். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு அது தெரியாது. அப்பா அம்மாவை தான் ஃபஸ்ட்டு கடவுள், அதுக்கு அடுத்தது தொழில். நீங்கள் எந்த தொழிலை செஞ்சாலும், கக்ஸு வாரினாலும் சரி, இல்லை ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, ஒரு குப்பை அல்றவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒன்று தான். தொழிலுன்னும் போது ஃபஸ்ட்டு கடவுள், ரெண்டாவது மூணாவது வந்து அவங்க தான். புரியுதா? குருநாதர் பாடம் சொல்லித்தரவர், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு வந்து தெய்வம், நீங்கள் கோயிலுக்கு போய் கும்பிட்றீங்கள, அது வந்து இங்கே கும்பிட்டு தொழிலை டெய்லியும் இங்கே சொல்ல புரியுதா? ஃபஸ்ட்டு மதிங்க. தொழிலை வந்து டெய்லியும் காலையிலேருந்து தொட்டு கும்பிட்டு அது உண்டான ஊதுபத்தியாக கொளுத்திட்டு ஏதோ ஒன்று வணங்கிட்டு இங்கேயே உனக்கு கடவுள் இருக்கிறார். நீ போய் கோயிலாக சுற்றினாலையும் உனக்கு பாவம் போகாது, எதுவும் போகாது. நீ பண்ண பாவம், நீ பிறந்தது ஏதோ அதுதான் நடக்கும். புரியுதா? உன்னை என்ன அதே மாதிரியே மனுஷங்க நம்மள மாதிரியே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல, மிருகம் மாதிரி ஆகிட்டாங்க இந்த காலத்தில். அதுதான் பெரிய டென்ஷனாக இருக்குது. புரியுதா? அதே மாதிரி ஒரு அப்பன் நினைக்கிறான், ஒரு நம்ம மாதிரியே புள்ள நல்ல பிள்ளையாக வளரும், நல்லதாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அது உல்ட்டாவாக தான் இருக்கும். புரியுதா? அன்றைக்கி நீ நல்லவனாக இருக்கே, அது புள்ள வந்து ப்ராடாகிடும். நீ உதவாத குடிகாரம் முள்ள மாதிரி முடிச்சு வெட்டியாக இருந்தனியா புள்ள வந்து நல்லவனாக இருக்கும். அந்த கஷ்டத்தை பார்த்து அது வளரும். இதுதான் வந்து உண்மை. நீ எவ்வளோ சொத்து சோகம் சேர்த்து வச்சிருந்தாலே அது அழிக்கிறதுக்குனே பிறக்கும். இந்த மாதிரி புலிகள்லாம் நிறைய இருக்குது. அதனால யார் வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துக்காங்க. புரியுதா? பிள்ளைக்கு சேர்க்குறேன், பொண்டாடிக்கு சேர்க்குறேன், பேரனுங்கெல்லாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை என்ன சிறப்பாக இன்றைக்கி சம்பாரிச்சு 1000 ரூபா 200 ரூபா உங்களுக்கு செலவுக்கு வச்சுக்க, தர்மத்துக்கு ஒரு 10 ரூபா ஒரு 50 ரூபா யாருக்கான இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஒரு 500 ரூபா போட்டு வீட்டில் கொடுத்து அதை சேவிங் பண்ணி ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருங்க. அவன் வந்து சம்பாரித்து அவன் வாழ்ந்துட்டு போயிடுறான். புரியுதா? யாருக்குமே சொத்து சோகமெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி பண ஆசை, பொண்ணு ஆசை, மண் ஆசை இதெல்லாம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். எந்த ஆசையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டியா, நீட்டாக வாழ்ந்துட்டு நீட்டாக உன் இடத்த காலி பண்ணிட்டு போயினே இரு, அவ்வளோதான். அதுதான் வாழ்க்கை, அதுதான் நல்லாயிருக்கும். யாருமே நம்பி யாரையும் வாழாதீங்க. ஏன்னா நீ காலமே ப்ராடு உலகம். நீ எவ்வளோ நல்லது பண்ணுறியோ அவ்வளோ நீ கெட்டவனாக ஆயிடுவ. நல்லது எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருன்னா இல்லாதவங்களுக்கு, கால் கை இல்லாதவங்களுக்கு போய் தர்மம் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். கடவுள் வந்து இங்கே தான் இருக்கிறார். எங்கள் சாமி வந்து தொழில் செய்கிற இடத்துல தான் இருக்கிறார். ஆட்டோ ஓட்டுறியா, இல்லை ஒரு டிரைவராக இருந்தால் அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுங்க. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க, அது முக்கியம். சரக்கு அடிக்கிற ஆசை இருக்கா, போய் வீட்டில் அடிச்சுட்டு நிம்மதியாக வந்து போய் படுத்துக்காங்க. அதே மாதிரி டிரைவருங்க, எல்லா டிரைவருக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு டென்ஷனில் ஓட்டுறான். பொண்டாடி போய் வளர்க்கணும் அதுன்னு அவன் போயிடறான். நேராக போய் எங்கே போய் இவன் போகிற போக்கில் எவ்வளோ போய் ஆக்சிடெண்ட் ஆக்குறான், எவ்வளோ ஆகுது. இவன் ஆகிறது இல்லாமல் 10ல் எத்தனையோ பேர் செத்துடுறான் டிரைவர்கள். அந்த மாதிரி வந்து பாவம் நல்ல மனுஷனுங்க. டிரைவர்னெல்லாம் குறை சொல்ல முடியாது, அவனுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுறான். ஆனால் தயவு செஞ்சு உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்து ஓட்டுங்க. தூக்கம் வந்துச்சா எங்கன்னா ஓரம் கட்டி தூங்குங்க. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. டிரைவிங் இந்த தொழில் வந்து எப்போ எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதை வந்து விசுவாசமாக நினச்சி செய்யுங்க. அதிகமாக வந்து ஆசைப்படாதீங்க. புரியுதா? அது வந்து கடவுளாக மதித்து அந்த தொழிலை மதித்து செய்யுங்க. உங்களுக்கு எப்பவுமே கைவிட மாட்டார். இது வந்து ஏன் அதை சொல்கிறேன்னா, இது அனுபவத்தில் தான் சொல்கிறோம். தொழிலை வந்து கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா கூட கை விட்டுருவாங்க, கடவுள் கூட சில வச்சு கை விட்டுருவோம். ஆனால் எப்பவுமே உனக்கு தொழில் மாத்திரம் என்றைக்குமே கைவிடாது. உனக்கு அதான் சோறு போடும். அந்த தொழிலை மாத்திரம் வணங்குங்க. தயவு செஞ்சு அந்த தொழில் யார் செஞ்சாலும் சரி, மேஸ்திரி வேலை செஞ்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, பூஜையறி வேலை செஞ்சால் கூட சரி, நானியமாக செய்யுங்க. வந்து சாமிக்கு உண்டானா அவன் 100 ரூபா போடுவானாலாம் நினைக்காதீங்க. உங்களால் அவங்க போடுறத வாங்கிக்கின்னு அது ஒழுங்கான தொண்டு செய்யுங்க கடவுளுக்கு. புரியுதா? எல்லாமே ஒரு தொழில் தான். எல்லாமே அது வந்து ஆசைப்படாதீங்க. பேராசை பெறத்த நஷ்டணும். அந்த மாதிரி என்றைக்கும் ஆசை வந்து அளவோடு இருந்தால் நம்மளுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது, நம்ம கூட சேர்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லது. இதை தெரிவித்து கோவிந்தராஜ் பேசுகிறேன். எதுவும் தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்காங்க.